வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம சத்தான முருங்கைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 முருங்கைக்காயை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி அதை சேர்த்துட்டு குக்கரை மூடாமல் திறந்து வச்சே 3/4 பாகம் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த வேக வச்ச தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காயெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சதப்பட்டு உள்ள காய் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பீஸை எடுத்துட்டு இப்படி நல்லா அதை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு உள்ளே உள்ள அந்த சதையும் விதையும் வந்து நம்ம ஸ்பூனை வச்சு இப்படி நல்லா வலித்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குலைவாக வேக வச்சிட்டிங்கன்னா இது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது சரியாக வராது. அதனால 3/4 பாகத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா முருங்கைக்காய் துண்டுகள்லேருந்து சதையும் விதையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்துலேயே வந்து முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியும் வச்சுருக்கேன். இதை வந்து இதில் கலந்துட்டு நல்லா கலந்துக்கணும். அந்த பேஸ்ட்டெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பூண்டு 4, 2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சூப் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அந்த வெண்ணெய் வந்து உருகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதையும் சேர்த்துட்டு இது நல்லா அந்த வெண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வதக்கும் போது நல்ல வாசனை வரும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்குனதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளியை லைட்டாக பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக மட்டும் வாசனைக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி கலந்து வச்சுருக்கோம்ல அந்த முருங்கைக்காயோட சதையும் விதையும் அந்த வேக வச்ச தண்ணி அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு தடவை கலந்துட்டு நம்ம வந்து இன்னும் நிறைய தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு கெட்டியாவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் சோள மாவை கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதையும் இந்த சூப்பில் சேர்த்துடலாம். சோள மாவு சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுறணும், இல்லைனா அடியில் போய் தங்கிக்கும். சோள மாவு வேண்டானாலும் நீங்கள் விட்டுடலாம். சோள மாவு சேர்த்தா சூப் வந்து நல்லா திக்காகி வரும். சோள மாவு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா திக்காயிடுச்சு சூப்பு. இப்போ கடைசியில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகுத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.